ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பீட்ரூட் பச்சடி. பல இடங்களிலும் பல விதமாக இந்த பச்சடி செய்வாங்க. நான் இங்கே பீட்ரூட் துருவிட்டு அதை வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட் துருவல், தயிர் 100 மில்லி, உப்பு தேவைக்கேற்ற அளவு, பச்சை மிளகாய் சின்னது 3, பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஆயில் 3 டீஸ்பூன், கடுகு கொஞ்சமாக, காஞ்ச மிளகா தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இனி இது எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுடுங்க. கடாய் சூடானதும் நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி நல்லா வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் ஒரு அளவுக்கு வெந்துட்டுருக்குது. ஆனால் இன்னும் சரியாக வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. இனி நம்ம இதில் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே 100 மில்லி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம அதில் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிட முடியுங்க. இனி இதில் கடுகு கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் தாளித்து ஊற்றணும். கடாய் சூடானதும் நான் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சடியில் சேர்த்து கொடுத்துடலாமா? இப்போ நம்ம பச்சடி ரெடி ஆகிட்டுருக்குது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா? நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.